ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம கார்த்திகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. நேராக கஸ்தூரி போகிறாங்க. என்னாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹேமா இந்த தேதிக்குள்ளே மாமாவுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, தேதி குறிச்சதே கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே. நானும் இதை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் எதுவுமே செய்யவே முடியல. இன்றைக்கி என் பொண்ணோட வாழ்க்கை தனிமரமாக நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹரிஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக சந்தா கிட்டே போயிட்டு, கார்த்திகா அவங்க புருஷனோடு இல்லை போல் இருக்குது, தனிமையாக தான் இருக்க போல் இருக்குது, இன்னும் நம்ம சேரன் பையாவே நினச்சிக்கிட்டு இருக்கு போல், இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு கார்த்திகா வர்றது சரியாக படலை சந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். பார்த்து இல்லைன்னு எனக்கு ஒன்றுனா அங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு, நீயே பார்த்தல்ல. அப்படிப்பட்டவரை எப்படி நான் எனக்கு துரோகம் பண்ண போகிறாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவர் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கார்த்திகா இருந்துட்டு, ஆமாம் சந்தாவுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கே, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டேன் இல்லை, எனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் போயிட்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத சந்தா வந்து கேட்டுடுறாங்க. இதை கேட்ட சந்தா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.